நம்ம கொய்யா மரத்தில் திரும்பவும் பழம் பிடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து பழங்கள்லாம் குட்டி சைஸில் இருந்துச்சு. இப்போ சைஸுமே பெருசாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி நம்ம கொய்யா மரத்தோட ஹார்வெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். கூடவே இதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம், நிறைய பழம் பிடிக்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம். ஜோஜி எப்படி இருக்கு? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலுஸ் ஆர்டிஸ்ட்ரி. இப்போ பழம் பொறிக்கிறதுக்காக கண்டிப்பாக நம்ம இந்த ஷீட் மேலே ஏறணும். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு சேர் போட்டு தான் ஷீட் மேலே ஏறுவோம். நம்ம ரீசெண்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம், ஒரு ஷார்ட்ஸு. அந்த ஷார்ட்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா பழம்லாம் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. மெயின் ரீசன் நம்ம வந்து அது பச்சையாக இருக்கும்போதே பொறிச்சிட்டோம். இன்னொன்று கூட இந்த ஆகஸ்ட் செப்டம்பரில் வரக்கூடிய பழம் வந்து பொதுவாகவே சைஸ் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா பழம் கொஞ்சம் பெருசாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு. சைஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. அதோடவே இப்போ வந்து ஓரளவுக்கு காய் வெயிட்டாக இருக்கிறதும் அப்புறம் பழுத்த பழம் எல்லாமே நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த பழம் காயெல்லாம் பொறிக்கிற மாதிரியான வீடியோஸ்க்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுற கால் இருந்தால் நல்லாயிருக்கும். இன்றைக்கின்னு பார்த்து யாருமே இல்லைங்க. அதனால் இந்த பேஸ்கெட்டை நாமளே சென்டரில் வச்சு பொறிச்சு உள்ள போட்டுடலாம். இந்த டைம் நம்மளுக்கு ஓரளவுக்கு காய் வெயிட்டாக இருக்கிறதும் மேக்ஸிமம் பழமாக இருக்கிறது தான் பொறிச்சிட்ருக்கோம். ரொம்ப காயாக இருக்கிற பச்சை காய்களை நம்ம பொறிக்கல. ஓரளவுக்கு பழம் பழுக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் போதே மேக்ஸிமம் பொறிச்சிருவோங்க. ஏன்னா நிறைய டைம்ஸ் இந்த மாதிரி விட்டு அதுவே நல்லா பழுத்து வேஸ்ட்டாக போயிருக்குது. நம்ம பொறிக்காமல் வேஸ்ட்டான காய்களே நிறைய இருந்தனால நம்ம எப்போவுமே ஓரளவுக்கு டீசெண்டான அமௌண்ட்டில் நம்ம பழுக்கும் போதே நம்ம பொறிச்சிருவோம். எல்லா இடத்துலையுமே காய்கறி இருக்குது. ஆனால் ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் முன்னாடி இருக்கிறனால நம்மளால் கைப்பிடிச்சு எடுக்க முடியாது. கண்டிப்பாக சல்லை யூஸ் பண்ணி தான் எடுக்க வேண்டியதாக இருக்கும். கீழெல்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் நம்மளால் கண்டிப்பாக இங்கேருந்து எடுக்க முடியாது. குப்புற விழுந்துட வேண்டியதான் இங்கேருந்து எடுத்தோம்னா. இந்த மாதிரி இந்த சிமெண்ட் ஷீட்லேருந்து ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு குச்சி வச்சு தான் எடுப்போம். கொக்கி போட்டு எடுத்துருவோம். இதெல்லாம் நல்லாவே பழுத்துருக்கு பாருங்கள். பழம் பிடிக்கிறதெல்லாம் மேக்ஸிமம் பிரச்சனை இல்லைங்க. அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா கொய்யா மரத்தை பொறுத்தளவுக்கு பூச்சி பிடிச்சிட்டே இருக்கும். இந்த பழத்தை தான் காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இங்கே பாருங்கள், நல்லாவே வந்து பூச்சி பிடிச்சிருக்கு இந்த பழங்களில். இது ஒன்று வந்து ஓரளவுக்கு காயாகவும் இன்னொன்று பழமாகவும் இருக்குது. ஆனால் பூச்சி பார்த்தீங்களா, வெள்ளைப்பூச்சி. அப்புறம் சம்மந்தமே இல்லாமல் உங்கள் செடிகளில் வந்து நீங்கள் எறும்பு பார்த்தீங்கன்னா அதிகமான எறும்பு ஊறிட்டு இருக்கக்கூடிய இடத்துல கண்டிப்பாக இந்த வெள்ளைப்பூச்சி இருக்குங்க. இந்த எறும்பும் வெள்ளைப்பூச்சியும் சேர்ந்தா கூட்டணி போட்டு எல்லா வேலையும் பண்ணுது. எப்போ நீங்கள் எறும்பு பார்த்தீங்கன்னாலும் இந்த மீலி பக்ஸோ இல்லை ஒயிட் ஃப்ளைஸோ இருக்கான்னு கண்டிப்பாக செக் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நம்ம மேலேயே நின்றுட்டு என்னென்னத்தெல்லாம் பொறிக்க முடியுமோ முடிஞ்சது எல்லாத்தையுமே நம்ம பொறிச்சிட்டோங்க. இனி எல்லாத்தையுமே நம்ம வந்து கீழேருந்து தான் பொறிக்கணும். அப்புறம் எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு எனக்கு மேக்ஸிமம் தெரியலனா அம்மா வந்து கீழேருந்து சொல்லி தருவாங்க. அங்கே மேலே இருக்குது பாரு, அங்கே இருக்குன்னு. அப்புறம் முடியாதெல்லாம் கீழேருந்து அவங்களே பார்த்துப்பாங்க. இப்போ பாருங்கள், கீழேருந்து அவங்க தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. எனக்கு ஓரளவுக்கு இங்கேருந்தே பறிக்கக்கூடிய டிஸ்டன்ஸில் இருந்துச்சுன்னா அப்போ அம்மா கீழேருந்து தள்ளி விடுவாங்க. அதை இது பாருங்கள், ஓரளவுக்கு எனக்கு எட்டுது. அதனால் அவங்க கீழேருந்து தள்ளி விடவும் என்னால் இங்கேருந்தே பறிக்க முடியுது. அப்புறம் ஒரு சிலதெல்லாம் சுத்தமாக பொறிக்க முடியாது. இப்போ பாருங்கள், அவங்க அந்த கொக்கி வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இது பொறிச்சாச்சு பாருங்கள், அம்மா கையில் இருக்குது. இப்போ கீழே போய் பொறிக்கலாம் வாங்க. இந்த கூடை தூக்கிட்டு கீழே போகலாம். இப்போ ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கறக்கு இப்படி தாங்க இருக்கும். மேக்ஸிமம் முன்னாடி தான் தொங்கிட்டு இருக்கும். இதை பொறிக்கிறதுக்கு தான் நம்ம சல்லை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். டே சாத்விக்கு ஹாய் சொல்லிடு. இது நல்லா ஹைட்டில் இருக்கிறனால நமக்கு பெரிய குச்சி தாங்க தேவைப்படுது. பெரிய குச்சி தாத்தா கிட்ட இருக்கிறனால 2 எண்ணத்தை அட்டாச் பண்ணி மம்மி தூக்கிட்டு வந்துட்டாங்க. பார்க்குறக்கே செம காமெடியாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பொறிப்போம். நமக்கு என்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகுதுங்கிறது தானே முக்கியம். இப்போ அவங்க மேலேருந்து பொறிச்சு போட கீழே சாத்விக்கு அர்ச்சனாவை சேர்ந்து அதை எடுத்து வந்து அந்த பேஸ்கெட்டில் ஃபில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த 2 குட்டீஸ்க்கும் இந்த காய் பொறிக்கிறது ஒரு என்டர்டெயின்மெண்ட். அதை அர்ச்சனா பாருங்கள், ஒரு கூடை வச்சு நின்றுட்டுருக்கிறா. அது மேலேருந்து விழுகிறது நேராக கூடைக்குள்ளே விழுகும். நம்பரா பாருங்கள். இப்போ நம்ம பொறிச்சதை போகவும் நிறைய காய்கறி இருக்குது. ஒரு சிலதெல்லாம் லைட்டாக வந்து காய் வெயிட்டாக இருக்கிறனால அடுத்தடுத்த நாளில் வந்து பொறிக்கிற கரெக்டாக இருக்கும். ஒரு வாரம்லாம் விட்டால் வந்து ஓவராக பழுத்துருங்க. அதனால் ஒரு 2-3 நாள் கேப்லேயே திருப்பி பொறிக்க வேண்டியது வரும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் வந்து நல்லா பெரிய சைஸில் கிடைக்கணும்னா ரெகுலராக நம்ம வந்து அதுக்கு தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும். நார்மல் தண்ணி ஊற்றுறது ஒரு சைடு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி கழியிற தண்ணி, உளுந்து, பருப்பு இதெல்லாம் நம்ம கழியக்கூடிய அந்த தண்ணி எடுத்து அது கூட நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் வேஸ்ட்டு, காய்கறி நம்ம கட் பண்ணுறது, வெங்காயத்தோல், பூண்டு தோல் இது எல்லாத்தையும் ஊற வச்சு ஒரு கொஞ்சம் மணி நேரம் கழிஞ்சு அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா தோலாக நீங்கள் போட்டிங்கன்னா வெளியிருந்து பார்க்கறக்கு நிறைய குப்பை போட்டு வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். அதோடவே வந்து சீக்கிரமே அந்த குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய ஃப்ரூட் ஃப்ளைஸும் இருக்க ஆரம்பிச்சிடும். என்னது இது சாத்திக்கு? பச்சை என்னை பச்சை கொய்யாப்பழமா? சாத்திக்கு பிடிக்குமா? இப்போதைக்கு நம்ம இவ்வளோ தாங்க பொறிச்சிருக்கோம். நம்ம பொறிச்சதெல்லாம் தூக்கிட்டு சாத்விக் மேலே போய் கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாரு. கழுவிட்டு சாப்பிடணும்.
இப்போ பாருங்கள், இன்றைக்கி மட்டும் நம்ம வந்து இவ்வளோ பழம் பொரிச்சிருக்கோம். என்ன தான் நம்ம இவ்வளோ பழம் பொரிச்சிருந்தாலுமே அதுலேயும் ஒரு சிலதெல்லாம் பாருங்கள், இப்போ அம்மா கையில் இருக்கிறது எல்லாமே நல்லா பெரிய சைஸில் இருக்குது. ஒரு 4 பழம் வச்சா கை ஃபுல்லாக நிறையிற அளவுக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. இதோட சைஸ் எல்லாம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் இப்போ அவங்க எடுத்துகிட்டு இருக்கிற பழங்கள்லாம் பாருங்கள், நல்லாவே பூச்சி பிடிச்சிருக்கு. உங்கள் செடியில் இந்த மீலி பக்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1 லிட்டர் தண்ணியில் 1 மூடி அளவுக்கு நீம் ஆயில் யூஸ் பண்ணி அதை ரெகுலராக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வாங்க. அப்புறம் இந்த பழம்லாம் பாருங்கள், நாங்கள் கண்டுக்காமே விட்டுருக்கோம். அதனால் ஓவராக பழுத்திருக்கு. இதை கட் பண்ணி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசி யூஸ் பண்ண முடியுமானே தெரியல. பொரிச்சதும் அப்போவே உட்காந்து கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அர்ச்சனா தான் கட் பண்ணி கொடுத்துட்ருக்கா. சாத்விக் அப்படியே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறான். ஜோஜி எப்படி இருக்கு? இதெல்லாம் பொரிச்சு ஒரு 2-3 நாளுக்கு பின்னாடி பார்த்தோம்னா மேலே வந்து நல்லா அணில் கடிச்ச மாதிரி இருக்குது. ஆனால் நிஜமாலுமே அணில் தான் கடிச்சிச்சான்னு எங்களுக்கு டவுட்டு தாங்க. அப்புறம் போன டைம் பொரிக்கும் போதே ஒன்றும் 2-3 நாளில் பழுத்துருன்னு சொல்லிட்டு இருந்த எல்லா பழத்தையும் நம்ம இப்போ பொரிச்சிட்ருக்குறோம். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுக்கு மாட்டு சாணம் கிடச்சிச்சின்னா ரெகுலராக வந்துட்டு வருஷத்தில் ஒரு 2 டைம், மெயினாக காய் பிடிக்கக்கூடிய ஒரு 2 சீசனில் ஒரு 2 டைம் மாட்டு சாணத்தை வந்து உரமாக போடுங்க. அப்புறம் ரெகுலராக நீங்கள் கிச்சன் வேஸ்ட்டை உரமாக போட்டால் போதும். அப்புறம் அதுக்கு ரெகுலராக தண்ணி பாய்ச்சணும். அப்புறம் இதை சாப்பிடக்கூடிய பொருளுங்கிறதுனால வெள்ளைப்பூச்சிக்கு வந்து நீங்கள் நீம் ஆயில் போட்டால் போதும். ரொம்ப காட்டான எந்த மருந்தும் போட வேண்டாம். இப்போ இது எல்லாமே வந்து தொட்டியில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸுக்கும் வந்து அப்ளிகபிள் தாங்க. நீங்கள் ஒரு வேளை தொட்டியில் வச்சிங்கனாமே இதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலூஸ் ஆர்டிஸ்ட்ரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.